சாலை மார்க்கமாக மட்டுமே ரசித்த ஈசிஆர் கடற்கரை காட்சிகளை இனி ரயிலில் இருந்தும் ரசிக்கலாம். பல ஆண்டுகளாக முடங்கியிருந்த சென்னை புதுச்சேரி கடலூர் புதிய ரயில் பாதை திட்டத்தை மீண்டும் முன்னெடுக்க மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. சுற்றுலா, தொழில், சரக்கு போக்குவரத்து என கடலோர தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் புதிய திருப்பமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளின் போக்குவரத்து மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் சென்னை புதுச்சேரி கடலூர் புதிய ரயில் பாதை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசு உறுதி தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த இந்த 179 கிலோமீட்டர் நீள திட்டம் விரைவில் முன்னேற்றம் காணும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மாமல்லபுரம், மரக்காணம், புதுச்சேரி வழியாக கடலூர் வரை புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தது. எனினும் புதுச்சேரி அருகே வழித்தடம் அமைப்பதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப மற்றும் நிலம் தொடர்பான சிக்கல்களால் திட்டம் நீண்ட காலமாக செயல்படுத்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் கடலோர மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வந்ததை தொடர்ந்து மத்திய ரயில்வே அமைச்சகம் திட்டத்தை மீண்டும் முன்னெடுக்க முடிவு செய்துள்ளது. இந்த புதிய ரயில் பாதை பயன்பாட்டிற்கு வந்தால் சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரி மற்றும் கடலூர் ஆகிய முக்கிய சுற்றுலா மையங்கள் நேரடி ரயில் இணைப்பை பெறும். இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சி மட்டுமின்றி கிழக்கு கடற்கரை சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளும் குறைய வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னை துறைமுகம் முதல் கடலோர பகுதிகளில் உருவாகி வரும் தொழில் மற்றும் துறைமுக வளர்ச்சிக்கு இந்த ரயில் பாதை முக்கிய ஆதரவாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் 2026-27 நிதியாண்டிற்காக 7,616 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியின் மூலம் பல்வேறு புதிய மற்றும் விரிவாக்க திட்டங்கள் வேகமெடுக்கும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது.